Hi, hello, வணக்கம் and welcome back to Tamil Beauty Talk. Friends, இன்னைக்கான வீடியோல ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்றதுக்காக ஒரு ட்ரிங்க் தான் ட்ரை பண்ண போறோம். 7 days challenge. இந்த ட்ரிங்க் வந்து நம்ம அம்மாவோட அம்மா இவங்கலாம் நமக்கு சொன்னதுதான். நான் கன்சீவா இருக்க டைம்ல பர்சனலா எனக்கு என்ன ஆச்சுன்னா blood லெவல் வந்து கம்மியாயிடுச்சு. 8 வந்துருச்சு. 12 இருக்கணும் நார்மலா. இந்த ட்ரிங்க்கை தான் நான் நிறைய வந்து டேப்லெட்லாம் சஜஸ்ட் பண்ணாங்க. நான் அதெல்லாம் போடலை. இந்த ட்ரிங்க் தான் நான் ஃபாலோ பண்ணேன். 7 நாள்லேயே எனக்கு 11.8லேருந்து 11 பாயிண்ட் ஆயிடுச்சு. ஸோ 7 நாளில் இந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதே நான் அந்த டைமில் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த 7 நாளில் எனக்கு பிளட் லெவல் மட்டும் இன்க்ரீஸ் ஆகலை, ஹேர்லையுமே நல்லாவே சேஞ்சஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து கன்சீவாக இருக்க டைம் ஃபுல்லாகவே நான் அதை குடிச்சிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறமா நான் வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ ரீசெண்டாக நான் வந்து ஃபீட் பண்ணிட்டு இருக்கும் போதெல்லாம் எனக்கு ஹேர் பயங்கரமாக ஃபால் ஆகிடுச்சு. அதுக்கு டேப்லெட் போட்டேன், டாக்டர்கிட்ட கேட்டு, அது மாதிரி நான் வாட்டர்லாம் சேஞ்ச் பண்ண நிறைய இஷ்யூ இருந்தது. அதனால் இப்போ ஸ்மூத்தனிங் பண்ணியிருக்கேன் சொல்லிட்டு வந்து ஹேர் ஃபால் வந்து எனக்கு கண்டினியூவாக இருந்துட்டு தான் இருக்குது. இப்போ 6 மந்த்தாகவே எனக்கு ஹேர் ஃபால் வந்து இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ நான் நிறைய ட்ரை பண்ணிட்டேன். கடைசி ஓகே அகைன் இந்த ட்ரிங்க் ட்ரை பண்ணலாம். நீங்கள் லைவாகவே தெரிஞ்சுக்கலாம் இந்த ட்ரிங்க் வந்து 7 டேஸில் ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுதா, ஹேர் வந்து க்ரோத் ஆகுதா அப்படின்னு நீங்கள் லைவாகவே தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம ட்ரிங்க்கோட ஹீரோ முருங்கைக்கீரை தான். ஒரு கப்பு முருங்கைக்கீரையில் ப்ரோட்டீன், விட்டமின் அண்ட் அயன் நிறைய சத்து இருக்குது. ஒரு கப்பு நம்ம டெய்லி முருங்கைக்கீரை சாப்பிட்றதுனால எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நீங்கள் கூகுளில் டைப் பண்ணியே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். முருங்கைக்கீரை நம்மளோட ஹேருக்கு மட்டும் கிடையாது, ஸ்கின்னையுமே செம்மையாக பார்த்துக்கும். அதே மாதிரி நம்மளோட ஹெல்த்தையுமே சூப்பராக பார்த்துக்கும். ஸோ முருங்கைக்கீரையை நீங்கள் வந்து தனித்தனியாக அதை இலையை மட்டும் உரிவணும்னு அவசியமே கிடையாது. நம்ம போடுற ட்ரிங்க்கில் அந்த பெருசாக இருக்கிற காம்பை மட்டும் எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி தான் எடுத்துப்பேன் டெய்லியும். அப்படி போட்டால் தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். தனித்தனி கீரையாக எடுக்க மாட்டேன். அண்டு இந்த அளவுக்கு உள்ள முருங்கைக்கீரையை ஃபுல்லாக நான் தண்ணி ஊற்றிடுவேன். 2 கப் அளவு தண்ணி ஊற்றுவேன் பெரிய கப்பில். நல்லா கொதிக்க விட்டு அது 1 கப்பாக வத்துற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. மேக்ஸிமம் நம்மளுக்கு ஒரு 15 மினிட்ஸில் இது வந்து ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்ணிக்கோங்க. நல்லா வெதுன்னு இருக்கும்போதே குடிச்சிடணும். நம்ம காஃபி குடிக்கிறத விட கொஞ்சம் கம்மியான ஹீட்டில் குடிங்க. அதே மாதிரி இது குடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பயப்பட வேணாம் கசக்கும் அப்படி சொல்லிட்டு. இந்த சேலஞ்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தலை சீவும் போது ஃபாலான ஹேரை வந்து நான் ஒரு பேப்பரில் மடித்து வச்சுட்டேன். அப்போ தான் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறமா 7 நாளுக்கு அப்புறமா சேலஞ்ச் முடிச்சுட்டு தலை சீவும் போது ஃபாலான ஹேரை வந்து இன்னொரு பேப்பரில் நான் மடித்து வச்சுட்டேன். இப்போ தான் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஸோ உங்களுக்கும் நான் இப்போ வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வந்து 7 நாளைக்கு முன்னாடி நான் மடித்து வச்சது. ஒவ்வொரு தடவையும் எனக்கு தலை சீவும் போது இந்த அளவுக்கு தான் ஃபால் ஆகிட்டு இருந்தது. ஒரு முடி கூட ஃபால் ஆகாமலாம் யாருக்குமே இருக்காது. ஹேர் ஃபாலுங்கிறது நேச்சுரல் தான். ஆனால் வந்து அதிகமாக கொட்டக்கூடாது, ஓரளவுக்கு இருக்கணும். இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அதுக்கப்புறமா 7 டேஸ்க்கு அப்புறமா இப்போது மடித்து வச்ச பேப்பர் இது 100% வந்து நார்மல் ஆகிடுச்சு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு 40% வந்து ரிசல்ட் இருக்குது. ஸோ வந்து ஒரு 7 நாளில், அதாவது முருங்கைக்கீரை வந்து நம்ம உடம்புல சார தான் நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்கும். அதாவது அந்த அயன் வந்து சார தான் ரிசல்ட் கொடுக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு 7 நாளில் ஒரு 40% நம்மளுக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகியிருக்கு. ஸோ இதுவே வந்து ஒரு பெரிய விஷயம். கண்டிப்பாக முருங்கைக்கீரை வந்து நம்ம பாட்டி காலத்துலேருந்தே சொன்ன விஷயம் தான். முருங்கைக்கீரை நல்லா சாப்பிட்டா முடி கொட்டாது, முடி நல்லா வளரும். இதெல்லாம் வந்து பாட்டி காலத்துலேருந்தே சொன்ன விஷயம் தான். ஆனால் இது வந்து லைவாகவே நம்மளுக்கு நான் வந்து இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையே. அண்ட் எனக்கு எந்த அளவுக்கு ஹேர் க்ரோத் ஆனிச்சு அப்படின்னு கேட்டால், எனக்கு ஸ்மூத்தனிங் பண்ணனால நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. ஏன்னா ஸ்மூத்தனிங் பண்ணால் புதுசாக வர ஹேர் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். இங்கே பாருங்களேன், ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து இது பண்ணேன். இந்த அளவுக்கு, அதாவது 1/2 இன்ச்சு கிட்ட, இந்த அளவுக்கு ஒரு 1/2 இன்ச்சு கிட்ட
வளர்ந்துருக்கு. ஸோ வந்து ஹேர் வந்து எப்போதும் என்னாச்சு ஸ்மூத்தனிங் பண்ணனால என்ன ஆச்சுன்னா எனக்கு ஹேர் வந்து தின் ஹேர் வந்து கண்டிப்பாக ஸ்மூத்தனிங் பண்ணக்கூடாது. நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க. கண்டிப்பாக அதுக்காக ஒரு வீடியோ நான் போடுறேன் எதனால என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்காக. ரொம்ப அப்படி சப்பட்டையாக அப்படி தெரிஞ்ச மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு லைட்டாக ஹேர் க்ரோத் ஆனோம் இந்த இடத்துல வந்து பஃபி ஆயிடுச்சு. முன்னாடி மாதிரி எனக்கு பஃபி ஆயிடுச்சு. ஸோ வந்து ஹேர் வந்து இங்கே வந்து வளர்ந்துருக்கு, ஒரு 1/2 இன்ச் கிட்ட வளர்ந்துருக்கு. ஸோ வந்து அந்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்தளவுக்கு ஸ்மூத்தனிங்காக இல்லை. என்னோடய ஹேர் வந்து ஸ்மூத்தனிங் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஏன்னா இங்கே ஹேர் வளர்ந்தாலே ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு இது வரைக்குமே ஹேர் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ எனக்கு வந்து 1/2 இன்ச்சு கிட்ட ஹேர் க்ரோத் இருக்குது. 7 டேஸில் 1/2 இன்ச்சுங்கிறதுலாம் பெரிய விஷயம். அதுவே போதும். நமக்கு ஹேர் வளர்ந்துட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இருக்கிற ஹேரை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கணும். எனக்கு வந்து ஹேர் க்ரோத் ஆகணுங்கிற எண்ணம்லாம் கிடையாது. எனக்கு இருக்கிற ஹேரை நான் ஹெல்த்தியாகவும் அது கொட்டாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் என்னிடம். அது வந்து சக்ஸஸ் ஆனிச்சு. அந்த மாதிரி ஹேர் க்ரோத்தும் நல்லாவே ஆகுது. வேறு கண்ட மெடிஷன் அது இதுன்னு ஃபாலோ பண்ணுறதுக்கு இது எவ்வளவோ நம்மளோட ஹெல்த்தையும் பார்த்துக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ட்ரிங்க்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த 7 டேஸில் என்ன ரிசல்ட் இருக்குது இதுதான் நான் உங்ககிட்ட காட்டியிருக்கேன். கண்டிப்பாக இதை வந்து நான் ஸ்டாப் பண்ண போகிறது கிடையாது. நான் இன்னும் ஒரு 3 மந்த்தோ 6 மந்த்தோ இல்லை என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு நான் இதை ஃபாலோ பண்ண தான் போகிறேன். என்னோட ஹேர் ஃபால் எல்லாம் கண்ட்ரோல் ஆகி இது வந்து ரொம்பவே நல்லது. இதையே ஸ்டாப் பண்ணணும். காலையில் ஒரு ட்ரிங்காகவே நான் குடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்க ஒரு ட்ரிங்கை கண்டிப்பாக நம்ம ஸ்டாப் பண்ண வேணாம் முடிவு பண்ணிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு 10 டேஸ்க்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். எந்த அளவுக்கு ஓகேவாக இருக்குது அப்படின்னா அப்போ கண்டினியூ பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இடையில வேணால் டைம் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு 3 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி கூட ஸ்கிப் பண்ணி இது பண்ணுங்கள். ஆனால் டோட்டலாக ஸ்டாப் பண்ணிடாதீங்க. அது எப்படி 3 மந்த்னாவது ஆகும் உங்களுக்கு டோட்டலாக ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகி நல்லா க்ரோத் ஆகிறதுக்கு. 3 மந்த்தில் கண்டிப்பாக உங்களோட ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும். உங்களோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறக்காதீங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணது வரைக்கும் டாடா பை பை. தேங்க்யூ.